சென்னைக்கு போனேன். சரி. அங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடை வந்து ஆரம்பிக்கிறியா? என்ன பண்றது? எவனுக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஆள் இருக்காப்ல ஃபைனான்ஸ். எங்க கடைக்கு காசு எவனுக்கு வட்டிக்கு வாங்கிடுவான். சொல்ல சாரு. ஆமாமா, ஒரு ஆளுக்கு வட்டி கொடுக்கணும். வர முடியும் சொன்னாப்ல. லொகேஷன் அனுப்பியாச்சுல. சரி. ஆமா, வந்துருவாப்ல கண்டிப்பா. ஹலோ சொன்னதா? சொல்லுங்க. எனக்கு இருக்கியா? இந்த இங்க ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன் பாருங்க. சரி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் கொண்டு வந்தாச்சு. எடுத்துருவான். கரெக்டா இருக்கு. பெரிய கும்பிடு. சரி சொன்னதா. அன்னைக்கு இந்த கடையில சண்டை போட்டு தெரிஞ்சான். ஆமா, உனக்கு நான் இருக்கா? உனக்கு நீ சரக்கு போட்டு இருக்க அதிகமா. கொண்டாட்டி சொல்றா. அப்படியா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தம்பிதான் அன்னைக்கு தகராறு பண்ணி போட்ட தம்பி போடுது அண்ணன் தெரியல. எதுவும் டீ சொல்லுவான். சரி, நீங்க சொல்லுப்பா. தம்பி டீ கொடுங்க. அண்ணா, நீங்க 2 டீ சாப்பிட்டு சண்டை போட்டு போயிட்டீங்க. சரி தம்பி. பொண்டாட்டி என்னை திட்டுது, குடிக்கிறவங்க டீ போட்டு கொடுக்க கூடாது. மனசு வச்சுக்கலாம் தம்பி. இப்பெல்லாம் குடிக்காதீங்கண்ணே, நான் போட்டு தரேன் இல்லைன்னு சொல்லல. டீயை பத்தி குறை சொல்லாதீங்க. நான் ஒரு இடத்துல வந்து தொழில் பாக்குறேன். சரியா? ஒழுங்கா சாப்பிட்டு கம்முன்னு போயிருங்க. ஆரம்பிச்சா ஒரு ரூபாயிலைங்க வட்டிக்கு வாங்கி நம்ம தம்பி புது கடையை போட்டு போனோம். ஐடியா வாங்க தம்பிலா. என்ன டீ கடை இருக்கு? ஆமா. அப்புறம் எங்க நீங்க தானே முறையா வர்றீங்க? அப்படியா? ஆமாடா. டீ இருக்கா? டீ இருக்கு. எல்லா டீ இருக்கானே? எல்லா டீ இருக்கு. உனக்கு என்ன டீ வேணும்? லெமன் டீ இருக்கா? ஆமா, லெமன் டீ கொஞ்சம் கறக்கு ஓவர் ஆயிடுச்சு. சரி. தலை வலிக்குது. சரி, லெமன் டீ நல்ல டீயா போடுங்க. லெமன் டீயா? அண்ணனுக்கு ஒரு ஜூஸை போட்டு கொடுத்துருங்க. நம்ம ஜூஸ் வேணாமே. நம்மளுக்கு என்ன டீ இருக்கா? டீ இருக்கு. என்ன டீ இருக்கு? என்ன டீ உனக்கு வேணும்? என்ன டீ இருக்கா? இந்த என்ன டீல எல்லா டீ இதுல இருக்கு. சரிண்ணே. ஆமா, என்ன டீ தானே? இந்தா உனக்கு என்ன டீ? ஐயா அண்ணா, எனக்கு லெமன் டீ. லெமன் டீ இது. சரி. சூப்பர்ண்ணே. இல்ல ஒரு ஒமட்டமா கிஞ்சினே. எல்லாம் கடைக்கிட்டே வந்து இப்படியா? என்ன ஆளை கூட்டி வந்திருக்கியா? கோபுறாரு. சரிண்ணே, அண்ணன் கோபிச்சாதீங்க. என்ன டீ கடை, என்ன டீ கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்க கூடாதுல்ல. ஒரு கடைக்கிட்ட வந்து இப்படி பண்ண கூடாதுல்ல. யாரும் பாக்குற இடம் 4 பேர் வர்றது. அவரு போதை இருக்காரு, கூட்டு போய்க்கிறேன். 4 பேர் பாருங்க. அவரு நின்று பாக்குறாங்க பாருங்க. கார்ல போனேன், கார்ல போறேன் பாக்குறான் பாருங்க. நானும் கொண்டு வரலையா? அப்ப கடன் சொல்லிக்கலாமோ? சரி, அப்படியே கிளம்பு. 2 பேரும் காசு கொடுத்துட்டு போறீங்க. காசு கட்டி துண்டு வச்சு என்ன துண்டு வச்சுக்கினேன். துண்டை போட்டுருக்கேன்டா. அடிக்கிற வெயில்ல மண்டை ஹேயில டீயா போடு. அண்ணன் விளம்பர மாதிரி சேவ் கேக்குது. மாட்டுப்பாலா? ஏன் கோபப்படுறீங்க? என்ன டீ போடுறது? எனக்கு சூடு கம்மியா சூடு பத்த அறுப்பு எதுக்கு தம்பி வச்சிருக்கீங்க? தலைவர் வச்சுங்க தம்பி. பண்ணி தரேன். என்ன சக்கரை அதிகமா இருக்கு? சக்கரை அதிகமா இருக்கா? என்னங்க நீங்க வந்தாலே காசு கொடுத்துட்டும் போக மாட்டீங்க. 1000 ரூபாய்க்கு மேல விக்குது. தம்பி சுடுதண்ணி மாதிரி இருக்கு. வேற தண்ணி பண்றீங்க தம்பி. என்ன தம்பி, பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. நாளைக்கு உனக்கு பணத்தை கட்டி நாளைக்கு உன் பணம் வரேன். சாப்பிடுறோம். என்ன இன்னைக்கு சாப்பிடலாம்? என்ன சாப்பிடலாம்? டீ கடையில தான் இருக்கேன். என்ன வேணும்? அதான் பேரு சாப்பிடுங்க. என்ன இருக்கு? இருக்குல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. டீ எப்படி சாப்பிட முடியும்? டீ சாப்பிட முடியாதா? ஆத்தி தரேன், குடிங்க. சரி, ஆத்தி சாப்பிட முடியாது. சரி, ஆத்து கடையில டீயை குடிக்கிறது ஒண்ணுங்க. டீயை குடிக்காம கொடுக்க போறேன். அப்புறம் பேதி மாத்திய போட்டுருவேன். காசு குடிங்க. காசு கொடுக்காம மட்டும் போங்க. ரோசம் இல்ல. என்ன டீ போட்டுருக்கிற? ரோசம் இல்ல. ஆட்டுப்பால டீ போட சொல்ல நீ கழுதப்பால டீ மாதிரி போட்டு வச்சிருக்க. அதை கொடுத்ததே முக்கியம்.
அல்கப்பல் போட நல்லா தான் போட்டு கொடுக்கணும். நாளைக்கெல்லாம் பேதி மாத்திரம் தான் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும். நல்லா இருக்குண்ணே. டீ நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்ல போது காசு கொடுக்கணும். ரோசா வந்து காசு கொடுக்குறீங்களா? ஒரு 1500 இருக்குது. அண்ணா காசு வரும்ண்ணே, ஏன் கவலைப்படுறீங்க? ஏங்க வந்து கடன் தானங்க சொல்லிட்டு போறீங்க? அண்ணா கடன் சொல்லணும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு மொத்தமா வரும்ண்ணே. கடனை உடனே வந்து வட்டிக்கு வாங்கி வச்சு கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? கொடுத்துரும்ண்ணே. அண்ணா நம்ம நம்பிக்கையால பால்ல ஃபுல்லா காலி பண்ணிட்டீங்க. நான் வச்சு எனக்கு பால் வாங்க காசு இல்லைங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க கடைக்கு யார் டீ குடிக்க வரா? நாங்க 2 பேரும் தவிர யாரும் 2 பேர் தான் வரான். அப்ப நீங்க அனுசரிச்சு போகணுமா இல்லையா? சரி, நீங்க எங்க குடிச்சு போட்டு வந்து பாட்டில் தட்டம் இது தட்டம் இருந்தீங்கன்னா இப்படிங்க. நான் கடன் எடுத்துட்டு முக்காடு போட்டு போறது துண்டா போட்டு. தம்பி கடை முன்னேறிட்டாம நினைக்கிறேன். தம்பி வாங்கண்ணே நல்லா இருக்கே தம்பி. வாங்கண்ணே டீ சாப்பிடுங்க. பரவாயில்ல தம்பி, இந்தாங்கண்ணே கூழ் குடிச்சு வந்த கேப்ப கூழ். சரி சரி அதை சாப்பிடுங்க. சரி தம்பி. கொஞ்சம் தம்பி இப்ப வியாபாரம்ல எப்படி போகுது? கொஞ்சம் பாலே ஓடலண்ணே. அப்படி அந்த மாதிரி தானே ரொம்ப கஷ்ட சூழ்நிலையா இருக்குண்ணே. கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. அடுத்த வாரத்துக்கு பார்த்து கொடுத்துறேன். சரி தம்பி. இப்ப வட்டி பாருங்க, அம்மா வந்து கடைக்கு வராங்க, 2 பேரும் குடிச்சிட்டு வராங்க. அப்படி சண்டையை போட்டு போறாங்க. பாலை தட்டி விட்டு போயிட்டு பாட்டிலாம் தட்டி விட்டு போயிட்டாங்கண்ணே. எங்க வந்து ஆவாரம் வேற இல்ல வருதுங்க. எல்லாம் கணக்கு தான் சொல்லிட்டு போகுதுங்க. சரி அப்படி இருக்குது. வீடு எடுத்திருக்கேனே, அதுக்குள்ள காசு கொடுக்க முடியாம இருக்கேனே. டீ வேற குடும்பத்தை கூட்டு வந்துருக்கேன். சரி, அந்த வேற காசு கொடுக்காம இருக்கேன். சரி, இந்த 1 வாரம் பொறுத்துக்குங்க. சரி தம்பி, 1 வாரம் நான் 2 வாரம் நான் டைம் எடுக்கிறேன். வட்டியை கொடுக்க பாரு. என்ன நீ வட்டியை கட்டினாது நான் அடுத்த ஆளுக்கு நான் வட்டியை கொடுத்து நான் பழக்கிறேன். இல்லைன்னா ஏன் பொண்டாட்டிக்குள்ள தெருவில் நிற்கும்டா. சரி தம்பி, சரி பார்த்து வேலையை பாருங்க. நான் அடுத்த வாரம் 2 வாரம் கழிச்சு கரெக்டா வருவேன். அடுத்த வாரம் 1 வாரம் பொறுங்கண்ணே. 1 வாரத்துக்கு வந்துடுறேன். பணத்தை கட்டுற வழியை பாரு. சரி சரி, நீங்க இவ்வளவு டைம் கொடுத்தது. 2 வந்து 2000 ரூபாய் கொடுக்கணும். காசு தர மாட்டாங்க.